ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனலில் நிறைய நமக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு வரோம், செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம அற்புதமான ஒரு ப்ராக்டிஸ் பார்க்க போறோம். என்னன்னா, அந்த பெயின்ஸ், உடல்ல உள்ள வெளிகள் சம்பந்தமான அந்த அதுகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இந்த வெளி பிரச்சனைக்கு. எப்படின்னா, இந்த லோயர் பேக் பெயின், அதுக்கு அப்புறம் மசில்ஸ் இந்த கண்டக்கால் பகுதி, கால் பகுதியில் டைட்டா இருக்கும், அந்த பகுதியெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அந்த பகுதி, அது மாதிரி உடல்ல இந்த தசை பிடிப்புகள்லாம் இல்லாம சரி பண்ணும். அது மாதிரி உடம்புல உள்ள எங்கெங்கெல்லாம் அந்த வெளிகள் இருக்கும், அந்த வெளிகளுக்கு சிறப்பான தீர்வை கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பிராக்டிஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இடதுகையில உங்க இனிஷியல், உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்போதும் போல 10 சாதாரண மூச்சு மெதுவாக விட்டுட்டு இந்த பிராக்டிஸை தொடங்கணும். எப்படி பண்றதுன்னு பாருங்க. ரொம்ப எளிமையான பிராக்டிஸ், ரெகுலரா பண்ணா ரொம்ப பலன். எப்படின்னு பார்க்கலாம். இந்த பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்கள் முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்க குருமார்கள், உங்களுடைய குலதெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யப்படும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த விரல்கள்ல அந்த கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரல் மேல சுண்டு வரல், மோதிர வரல் ரெண்டுத்தையும், கட்டவரல் அந்த நகத்துக்கு மேல சுண்டு வரல், மோதிர வரலை வச்சுக்கலாம். பாக்கி இந்த 2 ஆள்காட்டி விரலும் நடு விரலும் இப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி 2 கையிலையும் சேர்ந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் சேர்த்துருக்கு, மோதிர வரலும் சுண்டு வரலும் கட்டவரல் நகத்து மேல இருக்கு. அப்படி தொடையில வச்சுக்க வேண்டியதை வச்சுட்டு கண்கள் முடியபடி சன்னரக மூச்சு மெதுவாக பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு காலையில 10 நிமிஷம், மாலையில 10 நிமிஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ அந்த வலியை ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நீங்க செய்யலாம். ரெகுலரா பண்ணிட்டு வந்தா அந்த அந்த பிடிப்புகள்லாம் வலியெல்லாம் வராம இருக்கும். இந்த வலி வந்த போது நீங்க செஞ்ச போதும் அந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வலி சரியா போகும். ஸோ அதனால ரெகுலரா பண்ணீங்கன்னா அந்த வெளியிலேருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. உடல்ல உள்ள இந்த வெளிகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வை நீங்க ஏற்படுத்திக்கலாம். தொடர்ந்து பண்ணுங்க. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.